இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புது வீடு கட்டுறேன், என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். தேர்தல் வந்துவிட்டாலே பலவித திட்டங்களை தயாரித்து விடுகிறார் பிரதமர் மோடி. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் 8 கோடி தமிழக மக்களுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுத முடிவெடுத்துள்ளார். அதுவும் தமிழில். அந்த கடிதத்தில் தமிழகத்தின் சுதந்திர போராட்ட வீரர்களை குறிப்பிட்டு அவர்களின் செயல்களை புகழ்ந்து சொல்ல திட்டமிட்டிருக்கிறார். திமுக அரசின் ஊழல்கள் குறித்தும் விலாவரியாக கடிதத்தில் குறிப்பிடுவார் மோடி என்கின்றனர் பாஜக நிர்வாகிகள். மேலும் பாஜக தமிழகத்தில் எப்படி வளர்ந்தது, தமிழக மக்களுக்காக என்னென்ன செய்ய போகிறோம், பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் மோடி குறிப்பிடுவார் என்கின்றனர். தேர்தல் வந்துவிட்டாலே பலவிதமான கோஷங்களை கட்டவிழ்த்து விடுவார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் ராம் ராம் என ராமனை கோஷமாக்கினார். தற்போது மேற்கு வங்கத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. அதனால் அங்கு முக்கிய தெய்வமான காளியை மனதில் வைத்து ஜெய் காளி என பேச ஆரம்பித்து விட்டார் மோடி. இதேபோல தமிழகத்துக்கும் ஒரு கோஷத்தை தயாராக வைத்துள்ளார். அதுதான் முருக கடவுளின் புகழ்பாடும் வெற்றிவேல் வீரவேல். தன் கடிதத்தில் கடைசியாக வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷத்துடன் கடிதத்தை நிறைவு செய்வார் என கட்சி வட்டாரங்களில் கூறப்படுகிறது.